بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون وقال النبي صلى الله عليه وسلم ما من مصيبة تصيب المسلم إلا كفر الله بها عنه حتى الشوكة يشاكها أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியார்களே, இந்த உரையை இல்லங்களிலிருந்து செவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லி என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்திலே நம்முடைய பகுதியிலும் தாமிரபரணி ஆற்றினுடைய கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணத்தினால் பல்வேறு விதமான இழப்புகளை பொருளாதார ரீதியாகவும் இன்னும் பல விதங்களிலும் நாம் சந்தித்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் அல்லாஹ் இதை ஏன் ஏற்படுத்துகின்றான் என்பதை நாம் அல் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் பார்க்கும்போது, அன்பானவர்களே, ஒரு கணம் நாம் யோசிக்க வேண்டும். ஏற்பட்ட இந்த வெள்ளம், திக்கு தெரியாமல் அந்த தண்ணீர் ஓடியது. ஏதாவது ஒரு பக்கத்தையும் அது விட்டு வைக்கவில்லை. அவ்வளவு தூரம் அந்த தண்ணீர் எல்லா பக்கங்களிலும், நம்முடைய சுற்று வட்டாரத்தில் எல்லா பக்கங்களிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது அல்லாஹுடைய பார்வையை மீறி நடந்ததா என்பதை நாம் யோசிக்கும் போது, இல்லை, நிச்சயமாக இது அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுதான். இந்த தண்ணீரினுடைய ஒரு சொட்டு கூட அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த இடத்திற்கும் செல்லவில்லை. இது அவன் நிர்ணயித்த ஒரு விதி, இது அவன் ஏற்படுத்திய ஒரு சோதனை தான். அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கின்றான். இது அவனுடைய கட்டளையை மீறியோ அல்லது அவனுடைய கட்டுப்பாட்டை மீறியோ இது நடக்கவில்லை. நிச்சயமாக அவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ்தான் இந்த நிகழ்வு, இந்த வெள்ளம், இதனுடைய பாதிப்புகள் அத்தனையும் இது ரப்புடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு மரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு சிறிய ஒரு காய்ந்த சருகு கூட அவனுடைய அந்த பதிவேட்டில் பதியப்படாமல் கிடையாது. அத்தனையும் அந்த அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கின்றது. அப்ப ஏன் இதை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ்? அறிஞர்கள் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லுகின்றார்கள்.
அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகின்றான், செயல்படுத்துகின்றான் என்று சொன்னால் அது ஒரு காலம் அல்லாஹ் அதன் மூலமாக இந்த மக்களை அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அந்த மக்களுக்கு எது நலவானதோ, எது சரியானதோ, அந்த மக்களுக்கு எது பிரயோஜனம் தரக்கூடியதோ அதைத்தான் அல்லாஹ் செயல்படுத்துவான். ஏன்னா அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லும் போது இப்படி சொல்லுவான், ஹுவல்லதி ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அந்த அல்லாஹ் பூமியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உங்களுக்காக படைத்திருக்கின்றான். நமக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த பூமியும் அந்த பூமியில் உள்ள அத்தனை விஷயங்களும். அப்போ நம்முடைய வெளிப்பார்வைக்கு இதனுடைய இழப்புகளை நாம் பெரிய ஒரு கஷ்டமாக, சிரமமாக, சோதனையாக நாம் பார்க்கின்றோம். அதனால் இதனுடைய உள்ரங்கமாக சற்று யோசிக்கும் போது அதில் எவ்வளவு பிரயோஜனங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல் விஷயம் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் இந்த மனிதர்களை அவனின் பக்கத்தில் இருந்து அவர்கள் விலகி செல்லும் போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். என்ன, அல்லாஹ் நம்மளை கொஞ்சம் எச்சரிக்கின்றான், ஒரு வார்னிங் கொடுக்கிறான். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். ஒரு இன்ஜினியருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங் கட்டி கொண்டிருக்கின்றார். நல்ல உயரமான ஒரு கட்டுமான பணி, அது பல மாடிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் உடைய அந்த பணி. அதில் ஒரு 20வது மாடியில் நின்று வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனாவது மாடியில்? 20வது மாடியில் வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஜினியர் மேலே கடைசி டாப் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறாரு, மேலே 10 மாடிக்கு மேலே 30வது மாடியில் இருந்து பார்க்குறாரு. அந்த வேலையாட்கள் சரியாக வேலை செய்யவில்லை. அவர் என்ன செய்கின்றார், டக்குன்னு பார்க்குறாரு, இவன் வேலை செய்யாமல் ஏதோ விளையாட்டு போக்கில் பேசிக்கொண்டு அல்லது நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றான். அப்போ என்ன செய்கிறாரு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேனா எடுக்கிறார். ஒரு பேனா பாக்கெட்டில் வச்சிருக்கிறார். அந்த வேலையாட்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அந்த பேனாவை வீசுகின்றார். அந்த பேனா அவர்கிட்ட போய் உழுது, அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் போய் உழுது. இந்த வேலையால் என்ன பண்ணுறான், அந்த பேனாவை எடுக்கிறான். பார்த்தா நல்லா இருக்குது பேனா, சேப்பில் வச்சுக்கிடுறான். வச்சுட்டு மீண்டும் வேலை செய்யலை. அதே போன்று வீண் வேலைகளில் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். மேலே இன்ஜினியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இவன் செய்யக்கூடிய வேலையெல்லாம். திரும்ப என்ன செய்கிறாரு, தன்னுடைய சேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபா நோட்டு அதை கசக்கி அந்த வேலையாட்களின் மீது வீசுகின்றார். இப்போவாவது தன் மீது ஒரு நோட்டு வந்து விழுகின்றது, ஒரு காகிதம் வந்து விழுகின்றது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே இதை வீசுகின்றார்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக வீசுகின்றார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மேலே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினியர் நினைச்சுக்கிட்டு வீசுறாரு. அந்த பணத்தையும் கீழே வந்து விழுந்த உடனே ஒரு பக்கத்தில் விழுந்த உடனே அந்த வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க, ஆஹா பணம் வந்து விழுது, எடுத்து சேப்பக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. ஏதாவது நம்மளுக்கு வருது, ஒரு அன்பளிப்புகள் வருது, ஒரு கிஃப்ட் வருது, நம்ம என்ன செய்கிறோம், வாங்கி வைத்துக் கொள்ளுகின்றோம். அதை கொடுத்தது யாரு, அது எப்படி வந்தது, அது ஏன் வந்தது, கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், கொடுத்தவனுக்கு கைமாறு செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வாங்கி வைத்துக் கொள்ளுகின்றோம். கிடைத்ததை பெற்று அதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். அந்த வேலையால் அந்த பேனாவையும் அந்த 100 ரூபா நோட்டையும் எடுத்து சேப்பில் வச்சிருக்கிறார்ல, அந்த மாதிரி. இப்போ இன்ஜினியருக்கு கொஞ்சம் கோபம் வருகின்றது. பேனாவை தூக்கி போட்டோம், எடுத்து வச்சுக்கிட்டான், ஆனாலும் வேலை செய்யலை. 100 ரூபா நோட்டை தூக்கி போட்டோம், எடுத்து வச்சுக்கிட்டான், வேலை செய்யல. யாரு போட்டான்றது கூட திரும்பி கூட பார்க்கல. கீழே இருந்து ஒரு சின்ன ஒரு கல்லை எடுக்கின்றார். 3வது ஆளை கரெக்டா வசமா வேகமாக வீசுகின்றார். அந்த கல் அந்த வேலையாளை தாக்குகின்றது. ஒரு வேதனையை, ஒரு கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கின்றது. சுரீர்னு அவனுக்கு அதை அடிக்குது. அவனுடைய உடம்பில் அது பட்டவுடன் யார் அடிச்சா அப்படின்னு திரும்பி பார்க்கிறான்.
2 தடவை வந்துச்சு, திரும்பி பார்க்கல. இப்போ ஒரு அடி விழுந்ததுக்கு அப்புறம் யார் அடித்தார் என்று இப்ப மேல திரும்பி பார்க்கிறான். இன்ஜினியர் மேலே இருந்து சைகை காட்டுகின்றார், ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. இதுதான் இறைவன் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லாம் கொடுத்து கொடுத்து பார்ப்பான், இவன் திருந்தவில்லை, கொடுத்து பார்த்து அவன் திருந்தவில்லை என்ற ஒரு கட்டத்திலே அல்லாஹ் லேசான ஒரு சோதனையை, லேசான ஒரு சிரமத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து, இதுக்கு அப்புறமும் நீ தப்பு செய்யாத, என் பக்கம் மீண்டு வந்து விடு, என்னை விட்டு நீ விலகி சென்று விடாதே, என் பக்கம் வந்துரு என்று சொல்லி அல்லாஹ் தன் அடியார்களை தன் பக்கம் மீட்டெடுப்பதற்காக இது போன்ற சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் இத ஒரு வசனத்தில் அழகாக சொல்லுகின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஏன் என்று சொன்னால் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கரங்களின் செய்த செயல்களின் காரணமாகத்தான் இந்த பூமியிலும் கடலிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. பிரச்சனைகளுக்கு, சோதனைகளுக்கு, சிரமங்களுக்கு காரணம் மனிதர்கள் செய்த பிரச்சனைகள் தான், மனிதர்கள் செய்த பாவங்கள் தான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு. ஏன்? அவர்கள் செய்ததினுடைய சிலதை அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, அதன் மூலமாக அவர்கள் நோவினை பெற்று அதை சுவைத்து அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்வாங்க, லஅல்லஹும் யர்ஜிஊன், மீண்டு வந்து விடுவார்கள், அவர்கள் செய்த தவறிலிருந்து திரும்பி விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் இது போன்ற எச்சரிக்கை மணிகளை அடிக்கின்றான். இது போன்ற மனிதர்களுக்கு சோதனைகள், சிரமங்கள், பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள், வெள்ளங்கள், நிலநடுக்கங்கள், திடீரென்று ஏற்படக்கூடிய எல்லா விதமான இயற்கை பேரிடர்கள் அத்தனையும் இறைவன் இந்த மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்புகின்றான். எப்படி அந்த இன்ஜினியர் ஒரு கல்லை அடித்த பிறகு அந்த வேலையாட்கள் அந்த வேலையால் உணர்வு பெற்று வேலை செய்கின்றானோ, அதுபோல் அல்லாஹ் நமக்கு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். இதுக்கு அப்புறமும் நீ மீண்டும் அதே போன்று என்னை விட்டு தூரமாக இருக்காத, உள்ள வந்துரு, பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்துவிடு. அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நாம் நல்லுணர்வு பெற வேண்டும், நாம் திருந்தி விட வேண்டும். நமக்காகத்தான் அல்லாஹ் இதை தருகின்றான். ஏன்? நாளை இதே நிலையிலேயே இப்படியே நீடித்து வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகம்தான் இறுதி இல்லையாக ஆகிவிடும் என்ற ஒரு காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை மனிதர்கள் அடைந்து கொள்ளக்கூடாது. எனவே எப்படியாவது இந்த மக்கள் நல்லுணர்வு பெற்றுவிட வேண்டும், நாம் திருந்திவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற பேரிடர்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அதன் மூலமாக நாம் நல்லுணர்வு பெற வேண்டும், திருந்தி வந்துவிட வேண்டும் என்ற அந்த காரணத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றான். இது ஒண்ணு கிடையாதுங்க, இந்த ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் மனிதர்களுக்கு இது மாதிரியான சிரமங்களை, சோதனைகளை கொடுக்கின்றான் என்று சொன்னால் பாருங்க, மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த சிரமத்தின் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக மன்னிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வமா மின் முஸீபத்தின் துஸீபு அல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முசீபத் ஏற்படுகின்றது, ஒரு நோய் ஏற்படுகின்றது, அல்லது ஒரு பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுகின்றது, இது போன்ற சிக்கல்கள் அவனுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா அன்ஹு ஹத்த ஷௌகத யுஷாகுஹா. எந்த அளவுக்கு சொன்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், அவன் காலில் குத்தக்கூடிய அந்த முள் உட்பட, அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? கஃபர் அல்லாஹு அன்ஹு, அதன் மூலமாக அல்லாஹ் அவனை பாவத்தை மன்னிக்கின்றான். அவன் செய்த தவறுகளுக்கு இது கஃபாராவாக, குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகின்றது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு அல்லாஹ் கஷ்டங்களை கொடுப்பான், சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனையினுடைய வெளிப்பாடுகள், அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம்ம தௌபா செய்கிற மாதிரி தெரியல. பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பதற்காக கரம் ஏந்துவதற்கு நாம் யோசிக்கின்றோம். பள்ளிக்கு வெளியிலேயே நிற்கிறோம், உள்ள வரமாட்டுக்கிறோம். ஏதாவது அல்லாஹ் செய்தாக வேண்டும், இவனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அப்ப இந்த அப்படி கஷ்டத்தை, இப்படித்தான் அல்லாஹ் மனிதனை மன்னிக்கின்றான். இன்னல்லாஹ லா யுகஃபிரு அனில் முஃமினி கதாயாஹு, ஒரு முஃமின்ட்ட இருந்து அவனுடைய பாவங்களை அல்லாஹ் கஃபாராவாக ஆக்குகின்றான்.
மன்னிக்கின்றான். எப்படி தெரியுமா? பி ஹும்மா லைலத்தின், ஒரு நாள் இரவு அவனுக்கு ஒரு காய்ச்சலை ஏற்படுத்தி கூட, ஒரு நாள் இரவு காய்ச்சல் அவன் தூங்குகின்றான் என்றால் அது அவன் பாவத்திற்குண்டான கஃபாரா, பரிகாரமாக ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணியை போய் நோய் விசாரிக்க போறாங்க. அந்த பெண்மணிக்கு பேரு உம்மு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹா. போய் விசாரிக்கிறாங்க, என்னம்மா ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த தாய், அந்த பெண்மணி சொல்லுவாங்க, காலத்தில் ஹும்மா லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, யா ரசூலல்லாஹ் காய்ச்சல் ஓவரா அடிக்குது, லா பாரக்கல்லாஹ், இந்த நாசமா போன காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன? நம்ம சொல்லுவோம்ல, பாலா போன காய்ச்சல் ரொம்ப போட்டு படுத்தி எடுக்குது என்னைய அப்படின்னு. அதே போன்ற வார்த்தை, அரபு வார்த்தை, புழக்கத்தில் உள்ள வார்த்தையை அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள். அல் ஹும்மா லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, இந்த பாலா போன காய்ச்சல் ரொம்ப போட்டு படுத்தி எடுக்குது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தசுப்பில் ஹும்மா, நீங்கள் இந்த காய்ச்சலை திட்டாதீங்கம்மா. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா, அந்த காய்ச்சல் இருக்குத, துதிஹிபு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களினுடைய பாவங்களை அது போக்கி விடுகின்றது. கமா யுதிஹிபுல் கீரு ஹபஸல் ஹதீத், இரும்பில் உள்ள துருவை எல்லாம் நெருப்பு எப்படி அது அகற்றி விடுகின்றதோ, இரும்புள்ள துருவை எல்லாம் நெருப்பு எப்படி நீக்கி அந்த இரும்பை சுத்தமாக ஆக்குகின்றதோ, அதே போன்று ஆதமுடைய மக்களினுடைய பாவங்களை இந்த ஹும்மா என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் அது அவனுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விடுகின்றது. அதனால அதெல்லாம் நீங்க திட்டாதீங்க, எதையுமே நீங்கள் திட்டாதீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதனால நீங்க அதை திட்டாதீங்க. இது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அவன் உங்களை மன்னிப்பதற்காக இதை ஏற்படுத்தி இருக்கின்றான். இன்னமும் சொல்லணும்னு சொன்னா, அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க, அவர்களுக்கு சிரமத்தை கொடுப்பான். இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசிக்கின்றான். இபத்தலாஹும் அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். ஃபமன் சபர, யார் அந்த சோதனைக்கு பொறுமையாக இருக்கின்றாரோ, ஃபலஹு சபர், அவருக்கு அந்த பொறுமைக்குண்டான கூலி கிடைக்கும். வமன் ஜஸிஅ, யார் அதை திடுக்கமாக எடுத்துக்கொள்ளுகின்றானோ, அந்த பொறுமை இல்லாமல் புலம்பி தள்ளுகின்றானோ, எனக்கு போய் இப்படி எல்லாம் வருகின்றதே, அல்லாஹ் எனக்கு ஏன் கொடுக்கின்றான் என்று புலம்பி தள்ளுகின்றானோ, ஃபலஹுல் ஜஸஉ, அவனுக்கு அதற்குண்டான கூலிதான் கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் சோதனைகள் வரும். அல்லாஹ் தன்னை நேசிப்பவர்களை சோதிக்கின்றான். இந்த உலகத்திலே மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ஏன்? அல்லாஹ்வின் பிரியத்திற்குரியவர்கள், அவர்கள் நேசத்திற்குரியவர்கள், இறை நேசர்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள். இன்னமும் சொல்லணும்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் நன்மைகளை தருவதற்கு நம்ம தான் ஒழுங்கான ஒரு அமல் நம்மள்கிட்ட கிடையாது. ஜும்மாவோட சரி, அடுத்த ஜும்மாவுக்கு தான் நம்மளை பள்ளியில பார்க்க முடியும். பெரும்பாலும் தவறாக நான் குறை சொல்வதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், நம்மளுடைய நிலை எப்படி. ஆனாலும் அல்லாஹ் நம்ம மேல செஞ்ச கிருபை, எப்படியாவது இவனுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நன்மைகளை வழங்குவதற்குண்டான வழிகளை தேடுகின்றான். அந்த வழிகளில் ஒரு வழி இந்த மாதிரி சோதனைகள். யவது அஹ்லுல் ஆஃபியா யௌமுல் கியாமா, கியாமத் நாள்ல நடக்கிற ஒரு நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உலகத்துல கஷ்டமே இல்லாம வாழ்ந்துட்டு போனாங்க இல்லையா, அவர்கள் ஒரு பக்கத்துல நிப்பாங்க. உலகத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் இன்னொரு பக்கத்துல நிப்பாங்களாம். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சிரமங்களுக்கு மேல் சிரமத்தை கொடுத்து சோதித்தான் இல்லையா, அந்த மக்கள்ல ஒரு ஆளை கூப்பிடுவான். கூப்பிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி, அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கூலியை கொடுக்கிறானோ அதை பார்த்தவுடன், யாருக்கு அல்லாஹ் சோதனையே கொடுக்கவில்லையோ, உலகத்தில் நிம்மதியா வாழ்ந்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அவர்கள் ஆசைப்படுவார்களாம், யாருக்கு சோதனை கொடுக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்து, லவ் அன்ன ஜுலூதஹும், அவர்களுடைய உடம்பினுடைய மேனையில் இருக்கக்கூடிய தோல் அல்லது அவர்களுடைய அந்த சதைகள் இருக்கு இல்லையா, கானத் குரிதத் பில் மகாரில்,
கத்தரிக்கோலால் அல்லது கோடாரியால் அவர்களுடைய மேனிகள் கிழிக்கப்பட்டு வெட்டப்பட்டால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த உலகத்தில் சிரமம் ஏற்படுமோ அப்படி என்னுடைய உடல் இந்த உலகத்தில் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்து சோதனைக்கு உள்ளாக்கப்படாத மக்கள் ஆசைப்படுவார்களாம். எங்களுக்கும் இப்படி கூலி கிடைத்திருக்குமே, நாங்களும் உலகத்தில் இருக்கும் போது எங்களுடைய உடம்பு கத்தரிக்கோலால் துண்டிக்கப்பட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு சென்று வாட்களினால் எங்களுடைய உடம்புகள் சல்லடையாக கிழிக்கப்பட்டால் நாங்களும் இதைவிட அதிகமாக நன்மையை பெறுவோமே அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அவர்கள் ஆசைப்படுவார்கள். நம்மளுக்கு நன்மைகளை தருவதற்காக அல்லாஹ் இது மாதிரி சிரமங்களை கொடுக்குறாங்க. நம்ம தான் புரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை தவறான வார்த்தைகளால் நாம் சபித்துக் கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு ஜிஹாத் முஜாஹிதுக்கு ஷஹீது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து ஷஹீதாகினார். அந்த ஷஹீதை அல்லாஹ் அழைத்து அவருக்கு அல்லாஹ் கூலியை நிறுத்து கொடுப்பான் தராசில் வைத்து. அவருக்குண்டான ஷஹீதுக்குண்டான கூலி மிகப்பெரிய கூலி. அந்த ஷஹீதுக்குண்டான கூலி நிறுத்து கொடுக்கப்படும். அடுத்து உலகத்தில் அதிகமான தான தர்மங்கள் செய்த முத்தசத்திக் ஒருத்தர் வருவார், சதக்காக்கள் அதிகமாக செய்தவர் வருவார், அவருக்கு அல்லாஹ் கூலியை நிறுத்து கொடுப்பான். இப்படி ஒவ்வொருத்தராக வருவாங்க. அவர்களுடைய கூலி அவர்களுக்கு தராசில் நிறுத்து கொடுக்கப்படும். ஆனால் கடைசியாக உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு கஷ்டங்களை கொடுத்தானோ, முசீபத்துகளை கொண்டு சிரமங்களை கொண்டு சோதனைகளை கொடுத்தானோ அந்த ஒரு மனிதன் வருவான். அவனை நிற்க வைத்து அல்லாஹ் என்ன சொல்லுவானா மலக்குமார்கள்ட்ட, நீங்கள் அவருக்கு நன்மையை தராசுல எல்லாம் நீங்க வெயிட் போடாதீங்க, அவருக்கு அவருடைய கூலியை அவரின் மீது நீங்கள் அப்படியே கொட்டுங்கள். எப்படி தண்ணீரை ஊற்றுவீங்களோ, எண்ணாம தண்ணீரை எண்ண முடியுமா, அதே போன்று அவருடைய கூலியை நீங்கள் எண்ணி அல்லது தராசில் வைத்து நிறுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவர்களின் மீது கொட்டுங்கள் என்று சொல்லுவார்களாம். அப்ப மலக்குமார்கள் அவர்களின் மீது அல்லாஹ் நன்மையை கொட்ட சொல்லிவிட்டானே என்று அப்படியே கொட்டுவார்களாம். இதை பார்த்து மற்ற மக்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்கள். எனக்கும் உலகத்தில் சோதனைகள் வந்திருக்க வேண்டுமே, எப்படிப்பட்ட சோதனைகள், என் உடம்பு இரும்பு கம்பிகளால் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, கத்தரிக்கோலால் துண்டாக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அந்த அளவுக்கு நாளைக்கு கியாமத் நாள்ல இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான்னு சொன்னா அவர்களுக்கு கூலி அப்படி கொடுக்கப்படும். அதை பார்த்து மற்றவர்கள் பேராசைப்படுவார்களாம். அதனால சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கறான்னு சொன்னா அதன் சோதனைகளுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, அது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அது எல்லா விதத்திலும் அது நன்மைதான். ஒன்றே அது அவருக்கு எச்சரிக்கை, நீ என் பக்கம் மீண்டு விடு, உள்ள வந்துருதி, மீண்டும் வெளியே நிற்காத என்ற எச்சரிக்கையாக இருக்கும். அல்லது அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லது அவருக்கு நன்மைகள் வழங்கப்படும், அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், சொர்க்கம் கிடைக்குங்க. சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடைசி இந்த ஒரே செய்தியை முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம், அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எப்போ கொடுப்பான்னா கஷ்டங்களுக்கு பிறகுதான் கொடுப்பான். எனக்கு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு, உனக்கு என்னமோ அல்லாஹ் கொடுக்க போகின்றான் உயர்ந்ததை, அதனால் உனக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜை எப்ப கொடுத்தான் தெரியுமா? கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் அந்த காஃபிர்களின் மூலமாக பல்வேறு சிரமங்களை அனுபவித்த பிறகு அந்த சிரமங்களுக்கு கூலியாகத்தான், நபியே நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்களே, ஏன் இப்படி கஷ்டம் என்று எண்ணி விடாதீர்கள், வாங்க மிஅராஜுக்கு என்று மிஅராஜ் என்ற அன்பளிப்பை கிஃப்ட் அல்லாஹ் எப்போ கொடுத்தான்? சிரமங்களுக்கு பிறகுதான் கொடுத்தான். அது மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், அம் ஹசிபுத்தும், நீங்க நினைச்சிட்டீங்களா, அன் ததுகுலுல் ஜன்னா, ஈஸியாக சுவனத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னால் சென்றார்களே, உங்களுக்கு முந்தைய சமுதாய மக்களுக்கு எப்படி சிரமம் வந்துச்சு தெரியுமா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா, அவர்களுக்கு சோதனைகள் சிரமங்கள் ஏற்பட்டது, வல்லர்ரா, நோய்களின் மூலமாக சோதனைகளின் மூலமாக பிரச்சனைகளை சந்தித்தார்கள், ஒ ஸுல்ஸிலு, அவர்கள்
அசைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, அந்த நபியும் நபியோடு இருக்கக்கூடியவர்களும் எந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவித்தார்கள். ஒரு கட்டத்தில் மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகள் வந்தது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி, அவனுடைய வெற்றி, ஜன்னத் சமீபத்தில் இருக்கின்றது என்று சுபச்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படியெல்லாம் அவர்கள் சிரமப்பட்டுதான் சொர்க்கத்திற்கு சென்றார்களே, அதெல்லாம் இல்லாம ஈஸியாக நீங்கள் சுவனம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டும். மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, அது மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அல்லாஹ் ஈஸியா கொடுத்துட மாட்டான். கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதில் யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அந்த பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலியை கொடுப்பான். எனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரியான சிரமங்கள், அது நமக்கு அல்லாஹ் தருவது நம்முடைய நன்மைக்குத்தான் என்று யோசிக்கும் போது நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹ் உயர்ந்த கூலியை, உயர்ந்த ஜன்னத்தை அல்லாஹ் தருவதற்கு, அதன் தருவதினுடைய முன்னோட்டம் தான் இது. எல்லாம் அல்லாஹ் இந்த சிரமங்களுக்கு உண்டான கூலியை நமக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் தந்து இது போன்ற எதிர்காலத்தில் எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாமல் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.